புராணங்கள்ல பரதம் மூலமா இந்த கலை வளர்க்கப்பட்டதுனால இது பரதம் பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பரதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நீங்க வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க. லைக் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி இடத்துல இருந்து குழந்தைகள் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வர்ணம் ஆயிரம் அகாடமி ஆஃப் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம சென்னையில் இருக்கிற புகழ் காவாங்கரை அந்த இடத்துல இருந்து தான் இவங்க வந்திருக்காங்க முதல் குரூப். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ் இந்த 3 விஷயத்துக்கான காம்படிஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் அவங்க வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தெரபிஸ்ட் ஓரியன்டான விஷயங்கள் அக்குபஞ்சர் அண்ட் நேச்சுரோபதி இதையும் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் மூலமாக சிறப்பு வாய்ந்த விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அகாடமியோட மூலத்தனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வியோடு சேர்ந்து கலை கற்போம் கலை வளர்ப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ பலதரப்பட்ட குழந்தைகள் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈகராக ஆர்வமாக தன்னோட திறமையை வெளிக்காட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அகாடமியில் யார் கலை ஆசிரியர் இசை ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமதி கலைமாமணி கவிதா ஸ்ரீதர் அவர்கள் அண்ட் செல்வி லாவண்யா பரதம் ஆசிரியர் இந்த 2 பேர் தலைமையில தான் நீங்கள் முதல்ல வந்து இந்த குழந்தைங்க பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களாம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக ஈகராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருவோமா? பாப்பா நடுவு ஜூம் பண்ணுறோம் இல்லைனா பேசாம Ah!